உன்னத பாட்டு 18ஆம் பாகம். கடந்த 17ஆம் பாகத்திலே 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் 7ஆம் வசனங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஆசையாக இருக்கின்றார், தனது திருமண நாளை எதிர்பார்த்து கொண்டு, அத்தோடு தனது மணவாட்டியை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதனை சொல்லிக் கொடுத்தேன். இன்று நான் 8வது வசனத்தில் இருந்து ஒரு அழகான விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சபையாகிய நமது இன்றைய நிலை என்ன, நாம் எந்த நிலைக்கு போக இயேசுவானவர் விரும்புகிறார் என்பதனை காட்டுகிற ஒரு தீர்க்க தரிசன வசனம் இது. வாசிப்போமா? உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 8வது வசனம். லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. சேனீர் எர்மோனின் அமனாவின் கொடுமுடியிலிருந்தும், சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும், சிங்கங்களின் தாபரங்களில் இருந்தும், சிவிங்கிகளின் மலைகளில் இருந்தும் கீழே பார். இதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியாவிட்டால் அன்பானவர்களே, உங்களுக்கு இது புரியாது. நான் உங்களுக்கு இதை விளக்கப்படுத்த போகிறேன். இப்போ இஸ்ரவேலுக்கு யாராவது நீங்கள் போய் வந்தவர்கள், அதிலும் விசேஷமாக வடக்கு எல்லையிலே டெல்தான் அமைந்திருக்கிறதே, அங்கு போய் வந்தவர்கள், மற்றும் வடமேற்கு எல்லையிலே அமைந்திருக்கின்ற ராஷ் ஹனீக்ரா போய் வந்தவர்கள், உங்களுக்கு இன்று ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கப் போகிறேன். அழகான சில விஷயங்கள் பார்ப்போமா? லீபனோனிலிருந்து என்னோடே வா. லீபனோன் எங்கே இருக்கிறது? இன்று கூட இஸ்ரவேலுக்கு வடக்கே 2 நாடுகள் இருக்கின்றன. இஸ்ரவேலுக்கு வடக்கே இடது பக்கத்தில் லீபனோனும் வலது பக்கத்தில் சிரியாவும் இருக்கின்றன. இன்று நீங்கள் டெல்டான் யாராவது நீங்கள் போயிருப்பீர்கள் என்றால், அந்த டெல்டான், அந்த யோர்தான் நதி உருவாகிற அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் அப்படியே நடந்து அந்த அழகான சலசலவென்ற அந்த தண்ணீர் சத்தத்தை கேட்டுக்கொண்டு, அந்த ஒரு அடர்ந்த அந்த குட்டி கானக பகுதியிலே நீங்கள் நடந்து போயிருந்தால், நீங்கள் ஒரு இடத்துக்கு வருவீர்கள். யெரொபெயாம் மன்னன் வடக்கிலே தானிலே கட்டியிருந்த அந்த கன்று குட்டிகள் செய்த அவனுடைய அந்த மேடை செய்திருந்த இடத்துக்கு வருவீர்கள். அதனுடைய இடிபாடுகள் இன்றும் இருக்கின்றன. அந்த இடத்திலே இருந்து இஸ்ரவேலுக்கு புறம்பாக வடக்காக நீங்கள் பார்த்தால், வலது பக்கத்திலே உங்களுக்கு தெரிகின்ற தேசம் சிரியா தேசம், இடது பக்கத்திலே தெரிகின்ற தேசம் லெபனான் தேசம். அந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு பெரிய மலையை பார்ப்பீர்கள். அதுதான் எர்மோன் மலை. அந்த எர்மோன் மலை அழகான மலை. அதுவும் விசேஷமாக பனிக்காலத்திலே பனிப்பொழிவு அங்கு விழுந்து அந்த பனியினால் மூடப்பட்டிருக்கும். அதனால் தான் 133வது சங்கீதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வசிப்பது ஏர்மோன் மலையின் மேல் விழுகிற அந்த பனிக்கோப்பா இருக்கிறது என்று. அழகான மலை. அந்த பெயர் கூட அழகான ஒரு பெயர், ஹெர்மோன். அந்த ஹர் என்றால் மலை, மோன் என்பது அதனுடைய பெயர். இப்போ இந்த லெபனான் என்பது இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிறது. அப்போ இஸ்ரவேலின் வடக்கு எல்லைக்கு வெளியே இருக்கிற லீபனோனை பற்றி இயேசுவானவர் தனது சபைக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. பாருங்கள், அந்த 2 தடவை ஏதாவது ஒன்று வந்தால் அதில் ஆணித்தரம் இருக்கின்றது, உறுதி இருக்கின்றது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கிறதா? என் பிரியமே, நீ ரூபவதி. இயேசு புதிய ஏற்பாட்டிலே மெய்யாகவே சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் கர்த்தருக்குள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் புத்தகத்திலே 4:4. இப்படி இந்த 2 தடவை சொல்லுவது என்பது யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஒரு உறுதியை காண்பிக்கும், ஆணித்தரத்தை காண்பிக்கும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அப்போ இங்கே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? லீபனோனிலிருந்து வா. பாருங்கள், லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. ஆஹா! உன்னத பாட்டு புத்தகத்தில் மணவாளியே என்று அவர் அழைக்கின்ற
ஒரு பாசமான ஒரு 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 அழைப்பு இந்த இடத்தில் தான் முதல் தடவையாக வருகிறது. பாருங்கள், இப்போ 4வது அதிகாரத்தில் 8வது வசனம் வரைக்கும் வந்திருக்கிறோம். இதுவரை அவரின் பிரியமே என்றார், என் ரூபவதியே என்றார். ஆனால் மணவாளியே சொன்னாரா? இப்போ தான் மணவாழியே என்று சொல்லுகிறார். வாவ்! அவருடைய அந்த ஆசை ஏன் இந்த இடத்துல எப்படி வருகிறது? அதுக்கு முன்னே பார்த்தது என்ன? அந்த பகல் குளிர்ச்சியாகும் வரைக்கும், நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும், அதாவது அந்த மாலை நேரம், இரவு திருமண நேரம் வரும் வரைக்கும் நான் ஏக்கத்தோடு பரலோகத்துக்கும் பூமிக்கும் போக்குவரத்தாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னதாக நான் கடந்த பாடத்திலே சொல்லிக் கொடுத்தேனே. அந்த ஏக்கத்தின் விளைவாய் அவர் சொல்லுகிறார், மணவாளியே வா வா. எங்கே இருந்து வா? லீபனோனில் இருந்து வா. எங்கே வா? இஸ்ரவேலுக்குள்ளே வா. லீபனோன் எதை குறிக்கும்? உலகத்தை குறிக்கும். இஸ்ரவேல் எதை குறிக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கும். அப்போ இயேசுவானவர் சொல்லுகிறார் சபையை பார்த்து, சபையே நீ உலகத்தை விட்டு வெளியே வா. 2 அர்த்தங்களில் சொல்லுகிறார். ஒன்று, இரண்டாவதாக நிறைவேற போகின்ற அர்த்தம், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உலகத்திலிருந்து நாம் போக போகிறோம், அது வரட்டும். ஆனால் இன்று அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ என்னது மனவாளியாகி விட்டும் இன்னும் ஏன் நீ லீபனோனிலே இருக்க வேண்டும்? இன்னும் ஏன் நீ உலகத்திலே இருக்க வேண்டும்? உலக பிரகாரமான விடயங்கள் உனக்குள்ளே ஏன் இருக்க வேண்டும்? லீபனோனில் இருந்து வந்து விடு என் மனவாளியே. நீ இப்போ என் மனவாளி. லீபனோனில் இருந்து வந்துவிடு. கிறிஸ்தவர்களே, நமது மனவாளனாகிய இயேசு உலகத்திலிருந்து நம்மை முழுக்க அழைக்கிறார். அதற்காக உலகத்திலே நாம் வாழ முடியாது என்று இல்லை. இந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலக ஆஸ்திகள், இவற்றை விட்டு வெளியே வா என்கிறார். இப்போ அன்பானவர்களே, இதை சொல்லிக் கொடுக்கும் நான் கூட முழுக்க உலகத்திலிருந்து ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டேனா? நேர்மையாக நான் பதில் சொல்வதென்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்? உண்மையாக முடியாது. இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை நாம் முற்று முழுக்க உலகத்தை துறந்து விட முடியாது. ஆண்டவர் நம்மை முனிவர்களாய் வர அழைக்கவில்லை. உலகத்தை அப்படியே விட்டு விட்டு நீங்கள் வர வேண்டும், இனி உலகத்தின் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, உலகத்தின் உடைகளை அணியக்கூடாது, உலகத்தின் இன்பங்கள் இருக்கக்கூடாது, அப்படி நான் சொல்லவில்லை. உலகத்திலே இருந்து நாம் வெளியே வர வேண்டிய உலக பிரகாரமான கெட்ட சில விஷயங்கள் இருக்கின்றன. நல்ல விஷயங்கள் பரவாயில்லை, கெட்ட விஷயங்கள் இருக்கின்றன அன்பானவர்களே. இதையெல்லாம் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன தெரியாதா? புரிகிறதா? இன்றைக்கு சினிமாவை நாம் எடுத்துக்கொண்டால், தொலைக்காட்சிகளை எடுத்துக்கொண்டால், இணையத்தை எடுத்துக்கொண்டால், உலக பண்பாடுகளை எடுத்துக்கொண்டால், பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டால், உலகம் சில விஷயங்களுக்கு கொடுக்கின்ற வரைவிலக்கணங்களை எடுத்துக்கொண்டால், விவாகம், காதல், விவாகரத்து, கருச்சிதைவு, பயங்கரவாதம், தீவிரவாதம், போட்டி, பொறாமை, சண்டை, இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாத விஷயங்கள். புரிகிறதா அன்பானவர்களே? சில விஷயங்கள் கிறிஸ்தவர்களை, இப்போ பாருங்கள், உதாரணமாக போட்டி என்று சொல்லும் பொழுது, போட்டி என்ற சொல் முற்றிலும் கெட்ட ஒரு சொல் அல்ல. இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த நாட்கள் என்று நான் சொல்லும் பொழுது நீங்கள் எப்போ இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இதை நான் ஒளிப்பதிவு செய்வது 2020 ஆண்டு ஏப்ரல் மாதம். உலகமே கொரோனா வைரஸால் முடங்கி போயிருக்கின்ற ஒரு காலம். வெளியே இறங்கி போக முடியாது. ஆண்டவருக்கு ஒரு விதத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள், பாஸ்டர் சுரேஷ் எங்களுக்கு அந்த உன்னத பாட்டை கற்றுக்கொடுங்களே என்று. நானும் ஜெபியுங்கள், எனக்கு அதற்குரிய நேரம் வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். எனக்கு இப்போ நல்ல அந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஊரடங்கு சட்டம் வெளியே நினைத்தாலும் போக முடியாது, போலீஸ் பிடிப்பார்கள். ஆகவே உள்ளே அடங்கி கிடக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் நிறைய உபதேசங்களை ஒளிப்பதிவு செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் மாலை நேரங்களிலே இங்கிருப்பவர்கள் எல்லாரும்
மேலே வாலிபால் கோர்ட்டுக்கு போய் வாலிபால் விளையாடுகிறோம். அதில் நான் விளையாடுகிற டீமிலே நான் ஒரு வாலிபால் பிளேயர். நான் இங்கிலாந்திலே வாழ்ந்த காலத்திலே அங்கிருந்த அந்த கல்லூரியிலே நான் வாலிபால் கேப்டனாக இருந்தேன். ஆகவே நான் இன்றும் கூட அந்த வாலிபால் விளையாடுகிற அந்த ஆசை எனக்கு இருக்கிறது. வாலிபால் விளையாடும் பொழுது நான் பாஸ்டர், நான் கிறிஸ்தவன், நான் ஊழியக்காரன், ஆகவே போட்டி இருக்கக்கூடாது என்று நான் விளையாடினால் நேர்மையாய் ஒழுங்காய் விளையாட முடியுமோ? முடியாது. எவ்வளவு போட்டியோடு வெறித்தனமாய் விளையாடுவேன் தெரியுமா? அன்றைக்கு விளையாடி நகத்தை உடைத்து கொண்டேன். அப்புறம் இன்னொரு நாள் கடந்த சில நாட்களுக்கு முன்னே விளையாடி விழுந்த விழில் அங்கு இங்கு எல்லாம் காயம், இன்னும் அந்த காயம் இருக்கிறது. விழுந்தேன். வெறித்தனமாய் விளையாடுகிறேன். அப்போ அந்த வெறித்தனத்தில் போட்டி மனப்பான்மை இருக்கிறதா இல்லையா? நிச்சயம் இருக்கிறது. ஆனால் அந்த போட்டி ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாத போட்டி அல்ல. விளையாடும் பொழுது அது வேறு. ஆனால் அந்த போட்டி நல்லது என்று சொல்லி ஊழியத்திலே நான் ஊழியர்களோடு போட்டி போடலாமோ? சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை வேத பண்டிதர்கள் இருக்கின்றீர்கள், எத்தனை வேத ஆசிரியர்கள், பாஸ்டர்மார் இருக்கிறீர்கள். உங்களோடு வேதம் சம்பந்தமாய் நான் போட்டி போடலாமா? என் சபை எப்படி, உங்கள் சபை எப்படி, அந்த சபை எப்படி, இந்த சபை எப்படி? முடியுமா? அந்த போட்டி பாவம் நிறைந்த போட்டி. ஆகவே ஒரு போட்டி, அந்த மாதிரியான சில விஷயங்கள் முழுக்க நல்லதல்ல என்று சொல்ல முடியாது. நானும் இணையத்தை பயன்படுத்துகிறேன், நானும் ஐபோன் பயன்படுத்துகிறேன், நானும் தொலைக்காட்சியிலே செய்திகளை பார்க்கிறேன். அன்பானவர்களே, தொலைக்காட்சியை பார்க்காவிட்டால் வெளியே போக முடியுமா முடியாதா என்று கூட தெரியாமல் போய்விடும். ஆகவே நான் தொலைக்காட்சிக்கு விரோதமாக, இணையத்துக்கு விரோதமாக, இணையத்தின் மூலமாய்த்தானே நீங்களும் அநேகமாக இதை பார்க்கிறீர்கள். நான் அப்படி பேசவில்லை. ஆனால் தேவனுக்கு பிடிக்காததும் அசுத்தமுமான பல காரியங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கின்றன, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கின்றன. உலக பிரகாரமான லௌகீக ஆசைகள், லௌகீக இச்சைகள், பெருமைகள் வந்திருக்கின்றன. அந்த அசுத்தங்கள் நாம் களைய வேண்டும். லீபனோனிலிருந்து வெளியே வா. பாருங்கள் எப்படி சொல்லுகிறார். லீபனோனிலிருந்து என்னோடே வா, என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா, முழுக்க வா, முழுக்க வா. பாருங்கள், தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். கொஞ்சம் பார். எங்கே பார்? சொல்லுகிறேன் கேளுங்கள். இந்த இடங்களை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். அமனாவின் கொடுமுடியில் இருந்தும். இந்த அமனா அல்லது அம்னா என்றால் என்னவென்று நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே ஞாபகம் இருக்கிறதா? நாகமான் அவன் வருகிறான் எலிசாவின் இடத்துக்கு, குஷ்டரோகத்துக்கு சுகமடைய. அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், யோர்தானிலே போய் முங்கி எழுந்து விட்டு போ என்று. அதற்கு பிரதியுத்தரமாக நாகமான் என்ன சொல்லுகிறான் என்று 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பாருங்கள். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அதற்கு பிறகு அவனோட இருந்தவர்கள் அவனை யோர்தானிலே முங்க வைத்தார்கள். அவன் சொஸ்தமாகி போனான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். இங்க அவன் என்ன சொல்லுகிறான்? தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னா. இங்கே இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? 8வது வசனத்திலே அமனாவின் கொடுமுடியிலிருந்தும். இந்த அமனா என்பதுதான் அங்கு ஆப்னா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நதி. அந்த நதி லெபனோனின் ஒரு மலையிலே இருந்து உருவாகிறது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த அம்னா அல்லது அமனா அல்லது ஆப்னா என்று சொல்லப்படும் அந்த நதி உருவாகிற அந்த மலையிலிருந்து பார்த்தால்
அந்த மலையிலிருந்து தெற்கு நோக்கி பார்க்க வேண்டும். பார்த்தால் இஸ்ரவேலின் வடக்கு அந்த பள்ளத்தாக்குகள் அழகாய் தெரியும். ஆஹா, நான் பார்த்திருக்கிறேனே, என்ன அழகு தெரியுமா? லெபனான், சிரியா எல்லாம் கொஞ்சம் வறண்ட தேசங்கள். அந்த இடத்துல இருந்து இஸ்ரவேலை பார்க்கும் பொழுது அந்த பச்சை பசேல் என்ற அந்த பசுமை, ஆஹா, என்ன ஒரு கண் கொள்ளா காட்சி தெரியுமா? நான் நினைக்கிறேன் 2012ஆம் ஆண்டில் நானும் எனது மனைவியும் அந்த இடத்துல இருந்து பார்த்த பொழுது நமக்கு லெபனான், சீரியா, இஸ்ரவேல் அந்த 3 தேசங்களும் தெரிந்தன. அந்த பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டோம். எந்த அளவுக்கென்றால், இந்த சின்ன பிள்ளைகள் ஓவியங்கள், சின்ன பிள்ளைகள் வரையும் பொழுது ஒரு வரைதாளில், வெள்ளை வரைதாளில் ஒரு கோட்டை கீறி இந்த பக்கம் முழுக்க பச்சை பசேல் என வரைந்து விட்டு இந்த பக்கம் அந்த மண் நிறத்திலே அப்படி இப்படி கிறுக்கி வைத்தால் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் அலங்கோலமாக அசிங்கமாக, அடுத்த பக்கம் பசுமையாக அழகாக இருக்குமே. அந்த ஒரு காட்சியை நாங்கள் 2 பேரும் கண்டு பிரமித்து போனோம். அந்த நேரம்தான் எனக்கு இந்த வசனம் விளங்கியது. இந்த வசனத்தை வேறு விதத்திலே, இறையியல் விதத்திலே ஆய்வுகள் செய்து படித்திருந்தாலும் இந்த அவர் சொல்லுகிற அந்த அமனாவின் கொடுமுடியிலிருந்து பார் என்று சொல்லி அந்த இடத்துல இருந்து பார்த்த பொழுது தான் எனக்கு புரிந்தது, ஓஹோ, இதைத்தான் நீங்கள் பார்க்க வைத்தீர்களா நாதா என்று. அது மாத்திரமா, அவர் சொல்லுகிறார், சேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும். இந்த சேனீர் எர்மோன் என்பது 2 அல்ல, எர்மோன் மலையிலே இருக்கிற கொடுமுடிக்கு சேனீர் என்று பெயர். இந்த சீனாய் மலையிலே அந்த ஆண்டவர் சொல்கிறாரே, ஓரேபுக்கு வா என்று, சீனாய் மலை தொடரிலே ஓரேப் கொடுமுடி. அதுபோல இந்த மோசேயை பிஸ்காவின் கொடுமுடிக்கு வர சொன்னார். நேபோ மலையிலே, அபாரிம் மலை தொடரில் இருக்கிற அந்த நேபோ மலையிலே இருக்கிற பிஸ்காவின் கொடுமுடி. அதுபோல எர்மோன் என்பது அழகான மலை. அந்த மலையின் கொடுமுடி சேனீர். சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் கீழே பார். என்ன சொல்லுகிறார் இயேசுவானவர்? நீ சபையிலே இருந்து, தேவ ராஜ்யத்திலே இருந்து உலகத்தை பார்க்க அது கவர்ச்சியாய் உனக்கு தெரியலாம். இஸ்ரவேலிலே இருந்து, தானிலே இருந்து நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனவர்கள், நீங்கள் தானில இருந்து ஏர்மோன் மலையை நீங்கள் பார்க்கும் போது, இங்கிருந்து லெபனானை, சீரியாவை பார்க்கும் பொழுது அழகாய் தெரியலாம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதனால் தானே இன்றைக்கு உலக ஆசை எத்தனையோ கிறிஸ்தவர்களை பற்றி கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளே இருக்கின்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஐயோ, தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டோம், இப்போ நமக்கு அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, அந்த காரியத்தை செய்தால் உலக காரியம் என்கிறீர்கள், இந்த படத்தை பார்க்க முடியாது, இந்த சினிமாவை பார்க்க முடியாது, இந்த இணையதளத்துக்கு போக முடியாது, இந்த விருந்துக்கு போக முடியாது, இந்த நண்பர்களோடு இந்த ஆட்டம் போட முடியாது, இந்த சொந்தக்காரர்களுடைய அந்த விழாவுக்கு போக முடியாது. ஐயோ, எத்தனை கட்டுப்பாடுகள்! அதை விட உலகம் எவ்வளவு நிம்மதியாய் சந்தோஷமாய் இருக்கின்றது. உலகத்தவர்கள் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறார்கள். நாங்கள் இங்கே போய் சொல்ல முடியாது, கள்ளத்தனம் பண்ண முடியாது. ஆனால் உலகத்தில் இருக்கின்றவர்களை பாருங்கள், அவர்கள் நல்ல 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 வியாபாரங்களை செய்து, நேர்மையில்லாத வியாபாரங்களை செய்து, அப்படியாவது அவர்கள் மாளிகைகளை அமைத்துக் கொண்டு நன்றாக இருக்கிறார்கள், வெளி நாடுகளுக்கெல்லாம் போய் வருகிறார்கள். ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றபடினால் எங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்று எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உலகத்தை பார்த்து ஏங்குகிறபடினால்தான் உலக ஆசை அவர்களை ஆட்கொண்டு இன்றைக்கு பாவம் உள்ளே வந்திருக்கிறது. இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ ஏறு, அமனாவின் கொடிமுடிக்கு ஏறு, நீ போ, அந்த ஏர்மோன் மலை உச்சிக்கு போய் அந்த சேனீரில் இருந்து கீழே பார். அங்கே இருந்து இங்கே பார்த்தால் தான் அடி உனக்கு தெரியும் மனவாட்டியே, தேவ ராஜ்யம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு பசுமையானது, எவ்வளவு அழகானது என்று. ஆகவே அன்பானவர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நானும் 79 ரட்சிக்கப்பட்டு 83 பின்வாங்கினவன். பின்வாங்கி போய் தொலைக்காட்சியிலும் அங்கும் இங்கும் கொட்டம் அடித்து விட்டு தான் 86 மறுபடி ஊழியத்துக்கு வந்தேன். ஆகவே எனக்கு ரட்சிக்கப்படாத ஒரு சைவக்காரனாய், இந்துக்காரனாய் வாழவும் தெரியும்.
ரட்சிக்கப்பட்டு ஊழியங்களும் செய்து பிரசங்கமும் செய்து அப்புறம் பின்வாங்கி போய் உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்கவும் தெரியும். எல்லாவற்றையும் விட்டு விட்டு 34 வருடங்களாக கர்த்தருக்குள் ஊழியக்காரனாக இருக்கிறேனே, இதனுடைய இன்பமும் தெரியும். என்னை விட இவற்றை தெரிந்து வைத்திருக்கின்ற கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இங்கிருந்து உலகத்தை பார்த்து ரசிக்காதே, அங்கு ரசிக்க ஒன்றும் கிடையாது. சும்மா பார்ப்பதற்கு நல்ல ரசிக்கக்கூடிய உலகம் போல தான் இருக்கும். ஆனால் அங்கே இருந்து நீ தேவராஜ்யத்தை பார். அங்கே இருப்பவர்கள் இங்கே பார்ப்பது கிடையாது. அதற்காகத்தான் நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆனால் நீ அங்கே போய் நின்று கொஞ்சம் பார், எவ்வளோ அழகான இடம் என்று. அங்கே என்ன இருக்கிறதாம் பாருங்கள். சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். என்ன சொல்லுகிறார்? மனவாட்டியே, நீ இருக்கிற இடம் உலகமாய் இருந்தால், அது லீபனோனாய் இருந்தால் அது ஆபத்தானது. அங்கு சிங்கங்களும் சிவிங்கிகளும் இருக்கின்றன. அன்பான கிறிஸ்தவ சபையே, நீங்கள் உலக நண்பர்களை உடையவர்களாய் இருந்து உலக உறவினர்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சோதனைகள் அதிகம். ஆனால் அந்த சோதனைகளுக்கு மாட்டிக்கொள்ளாமல் தப்பி தப்பி வாழுங்கள். ஏனென்றால் அங்குதான் சிவிங்கிகளும் சிங்கங்களும் தாபரிக்கின்றன. அன்பானவர்களே, சாத்தான் சிங்கம் அல்ல. உண்மையான யூத ராஜ சிங்கம் இயேசுவானவர். ஆனால் சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றான். உண்மையாக தேவனாகிய கர்த்தர் வல்லவர். இயேசுவின் வல்லமை உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. ஆனால் அங்கிருக்கின்ற அசுத்தம், அங்கிருக்கின்ற அருவருப்பு, அங்கிருக்கின்ற பாவம் நம்மை கவ்விக்கொள்ளும். அதனால் இயேசுவானவர் சபைக்கு சொல்லுகிறார், மணவாளியே, லீபனோனிலிருந்து இங்கே வா. பாருங்கள், இந்த வசனத்தில் 2 கட்டளைகள் இருக்கின்றன. ஒன்று, வா என்ற கட்டளை. பாருங்கள், லீபனோனிலிருந்து என்னோட வா, என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோட வா. வா என்கின்ற கட்டளை 2 தடவை வருகிறது. அடுத்த கட்டளை என்ன? பார். எங்கே இருந்து பார்? நீ அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களில் இருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். உலகத்தில் பெரிய 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 மேன்மக்கள் இருக்கின்றார்கள் என்று உறவினர்கள் நண்பர்கள் என்று கொட்டமடித்து கொண்டு திரிகிறாயே. விழாக்கள், அந்த பாட்டி இந்த பாட்டி, பிறந்த நாள் விழா, திருமண வைபவம், அந்த வைபவம், இந்த விழா என்று உலகத்தவர்களோடு ஆட்டம் போட்டுக்கொண்டு திரிகிறாயே. கொஞ்சம் அங்கிருந்து இங்கே பார். தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு பசுமையானது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு ஆசீர்வாதமானது, இதை சொல்லுகிறார். ஆகவே சபையே, நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப கவர்ச்சியானது. ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும், அங்கு சிங்கங்களும் சிவிங்கிகளும் நம்மை நாசமாக்க காத்து கொண்டிருக்கின்றன. ஏன்? நாம் ஆடுகள், நாம் செம்மறி ஆடுகள். நமக்கு சிங்கங்களுக்கு சிவிங்கிகளுக்கு நாம் இரையாக வேண்டிய அவசியம் கிடையாது. புரிகிறதா? ஆகவே தனது மனவாளியை அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்று பாருங்கள். லீபனோனிலிருந்து வா, என்னோடே வா. இயேசு சொல்ற, என்னோடே வா. உனக்கு வர ஆசை இல்லை போல இருக்கிறது. நீ என்னோடு இருந்து கொண்டு அங்குதான் நீ உன் மனதை வைத்து கொண்டிருக்கிறாய். சரி, கொஞ்சம் அங்கிருந்து இங்கே பாரேன். இங்கிருந்து அங்கே பார்த்து நீ கவரப்படுகிறாயே, கொஞ்சம் அங்கிருந்து இங்கே பாரு. இதுதான் அழகு. இதைத்தான் இந்த 8வது வசனத்திலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, அடுத்த பாகத்திலே 9வது வசனத்திலே இருந்து மணவாளன் சொல்லுகின்ற சில விஷயங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த 8வது வசனம் உங்களுக்கு மெய்யாகவே ஆசீர்வாதமானதாய் அமைந்திருக்கும் என்று. உலகத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருந்து நமது மணவாளனாகிய இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.